Welcome to my YouTube channel Get to Educate. I am going to start my first class in the subject Science of 10th standard, and I would like to say the thing that the subject that I am dealing belongs to the state board syllabus of Tamil Nadu, so I would like to go on bilingual. ஸோ லா ஆஃப் மோஷன் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன். இந்த யூனிட்டை நான் ரெண்டாக பிரித்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ லா ஆஃப் மோஷன் அப்படின்னா நம்ம இந்த ஏதோ மூவ் ஆகுது அதை பற்றி படிக்க போகிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் இந்த சென்ஸ் ஏதோ ஒரு பொருள் மூவ் ஆகுது, அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம இது கொஸ்டின் நம்ம மைண்டில் வரும், என்னனால ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, என்னனால ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு காரணம் ஆன்சர் என்னன்னு தான் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கதவை புஷ் பண்ணுறோம் நம்ம ஹேண்டை யூஸ் பண்ணி, இந்த புஷ் ஒரு ஃபோர்ஸ். அதேமாதிரி ஒரு கதவை நம்ம புல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கையில் ஹேண்டில் கொடுக்குற அந்த புல் ஒரு ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் இருக்கிறனால மட்டும்தான் மோஷன் ஆகுது. அப்போ ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் மோஷன். ஃபோர்ஸும் மோஷனும் இன்டர் ரிலேட்டட். அண்டு மெக்கானிக்ஸுங்கிறது ஃபிசிக்ஸோட ஒன் ஆஃப் த பிரான்ச்சு. இதில் 4 கேட்டகரிஸ் இருக்குது: ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ், கைனமெட்டிக்ஸ் அண்ட் கைனெட்டிக்ஸ் அப்படின்ட்டு. ஸ்டாட்டிக்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் ஏ பாடி அட் ரெஸ்ட், அவ்வளோதான். டைனமிக்ஸ், கைனமெட்டிக்ஸ், கைனெட்டிக்ஸ் இது மூணுமே மூவிங் பாடிஸ். டைனமிக்ஸ்னால் ஃபோர்ஸ் அண்டர் த ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு பாடி மூவ் ஆகுறது. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பொருளை மூவ் பண்ணுறோம், அது டைனமிக்ஸ். கைனமெட்டிக்ஸ்னாலும் அதான், ஆனால் என்ன காரணத்தினால அது மூவ் ஆகுதுன்னு நம்ம சொல்லக்கூடாது அதில். அதாவது வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன்னா கைனமெட்டிக்ஸ். அதுக்கு அப்படியே ஆப்போசிட், என்ன காரணத்தினால அது மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது கைனெட்டிக்ஸ். வித் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன், அது கைனெட்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிக்னா ரெஸ்ட், டைனமிக், கைனமெட்டிக்ஸ், கைனெட்டிக்ஸ்னால் மோஷன். ஸோ அடுத்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இதான் சொன்ன மாதிரி ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் எல்லாமே இன்டர் ரிலேட்டட். இப்போ நேச்சுரல் மோஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பாலை த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பால் அதுவாக ஸ்டாப் ஆகும், நீங்கள் உங்களோட ஃபோர்ஸ் கொடுக்காம. விச் மீன்ஸ் நீங்கள் பாலை ஸ்டாப் பண்ணாமல் அதுவாக ஸ்டாப் ஆச்சுன்னா அது நேச்சுரல் மோஷன். அது ஃபோர்ஸ் இண்டிபெண்ட். நம்ம எந்த ஃபோர்ஸ் கொடுத்து நம்மளே பாலை போய் ஸ்டாப் பண்ணல. இது வயலண்ட் மோஷன் அப்படின்னா, நீங்கள் த்ரோ பண்ண பாலை நீங்களே போய் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அதோட மோஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வயலண்ட் மோஷன். அது ஃபோர்ஸ் டிபெண்ட்னா இப்போ நம்ம போய் பாலை பிடிக்கிறோம், அதான் ஃபோர்ஸ். நம்ம அந்த பாலோட மோஷனை ஸ்டாப் பண்ணுறோம், அதான் ஃபோர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம த்ரோ பண்ண பாலை நம்ம தொடவே இல்லை, அதுவாக ஸ்டாப் ஆச்சுன்னா அது நேச்சுரல் மோஷன். நம்ம த்ரோ பண்ண பாலை நம்மளே போய் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வயலண்ட் மோஷன். ஃபோர்ஸ் டிபெண்ட் இருக்குது அதில். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதை பற்றி கலீலியோவும் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது கலீலியோ என்ன கான்செப்ட் சொல்கிறாருன்னா, ஆல் எர்த்லி பாடிஸ் ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை ஒரு ஸ்டேட் ஆஃப் மோஷனில் இருக்கும். பாடிஸ் இந்த சென்ஸ் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஒன்று மோஷனில் இருக்கும், இல்லை ரெஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகிற வரைக்கும் மோஷன் ஆகிட்டே தான் இருக்கும், கண்டினியூவாக மோஷன் ஆகிட்டு இருக்கும். அதாவது இப்போ நம்ம பஸ்ஸு போயிட்டுருக்கு, ஒரு மோஷன்லேயே போயிட்டுருக்கு. நம்ம பிரேக் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நம்ம பிரேக் போட்டனால தான் பஸ் ஸ்லோ ஆகுது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தேர்ட் கான்செப்ட் என்னென்னா, when a force is applied on a body they resist any change in the state. அதாவது நம்ம இப்போது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்குது ஒரு பாடி அப்படின்னா, அது ஸ்டேட் ஆஃப் மோஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணால் அது இனர்ஷியா. அதாவது ரெஸ்ட்டில் இருக்க பாடியை மோஷனுக்கு பண்ணாலோ, இல்லை மோஷனில் இருக்க பாடியை ரெஸ்ட் பண்ணாலும் அது இனர்ஷியான்னு சொல்கிறோம். இனர்ஷியாங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட கான்செப்டை. அதே மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஒரு ஹைட்லேருந்து அதோட சைஸ் வேறையாக இருக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பால் இருக்குது, ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு வுட் இருக்குது. இது மூணுமே ஈக்குவல் ஹைட்டில் வச்சுட்டு ட்ரா பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே சேம் டைமில் கிரவுண்டுக்கு ரீச் ஆகும். அது எந்த சைஸில் இருந்தாலும் சரி, எந்த ஷேப்பில் இருந்தாலும் ஓகே. இதுதான் இவரோட கான்செப்ட். இப்போ இனர்ஷியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அதாவது இனர்ஷியானா சொல்லிட்டேன், அதாவது ஏதோ ஒரு பாடி, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அதோட மோஷனில் இருக்கோ, இல்லை அது ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும்போது மோஷனை மாற்றினாலோ, இல்லை மோஷனில் இருக்கும்போது ரெஸ்ட்டாக மாற்றினாலோ அதான் இனர்ஷியா. அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் மோஷனை would like to continue to be in the state of rest or state of motion, அதான் இனர்ஷியான்னு சொல்கிறோம். This is due to anybody would like to continue to be in its state of rest or the state of motion. This is known as inertia அப்படின்னு சொல்கிறாங்க. And inertia unless it is influenced upon by an external unbalanced force. இப்போ இனர்ஷியாவுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பஸ்லேயோ இல்லை கார்லேயோ போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா,
நீங்கள் ஒரு மோஷனில் இருப்பீங்க. மோஷனில் இருக்கும்போது டிரைவர் பிரேக் போட்டால் நீங்கள் ஃபார்வர்டில் மூவ் ஆவீங்க. அப்போது மோஷனில் இருக்கும்போது ரெஸ்ட்டுக்கு வந்தால் நீங்கள் மோஷனில் ஆறீங்க. அதே மாதிரி ரெஸ்ட்டில் இருக்கும்போது மோஷனில் போனால் உங்கள் பாடி வந்து பேக்வேர்டில் போகும். அப்போ வந்து அதுதான் அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டு ஆர் த ஸ்டேட் ஆஃப் மோஷனை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஒரு ஒரு கிளாஸில் டம்ளர் ஒரு கிளாஸ் டம்ளரில் வாட்டர் இருக்குது. அது மேலே ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வைக்கிறோம். கார்ட்போர்ட் ஷீட் இந்த சென்ஸ் ஒரு அட்டை பேப்பர் மாதிரி. அதுக்கு மேலே ஒரு ரூபா காயின் வச்சுட்டு கார்ட்போர்டை ஃப்ளிக் பண்ணுறீங்க. ஃப்ளிக் பண்ணிங்கன்னா கார்ட்போர்டு மட்டும் வாட்டர் அந்த கிளாஸ் மேலேருந்து ரிமூவ் ஆயிரும். காயின் ஸ்ட்ரைட்டாக இன்வர்டில் டவுன்வர்டில் தண்ணிக்குள்ளே விழுந்துடும். இதுதான் இனர்ஷியா. அதாவது காயின் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, கிராவிடேஷன் மூலமாக மோஷன் ஆகி டவுன்வர்டில் போய் தண்ணிக்குள்ளே விழுந்துருது. இதுதான் இனர்ஷியான்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் டைப் ஆஃப் இனர்ஷியாவில் 3 டைப் இருக்குது, நிறைய டைப் இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குது, அதோட சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை மாற்றுறோம், அது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. அதே மாதிரி இனர்ஷியா ஆஃப் மோஷனாக ஒரு பாடி மோஷனில் இருக்குது, அதோட சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை மாற்றுறது வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இதை பண்ணி வச்சுக்கோங்க. சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. அண்டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதே மாதிரி டைரக்ஷன், சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டைரக்ஷன், இப்போது கார் வந்து ரைட் சைடில் டேர்ன் ஆகுது அப்படின்னா ஒரு டைரக்ஷனில் திரும்புது. அப்படி திரும்பும்போது உங்களோட பாடி வந்து திரும்பதுக்கு ஆப்போசிட் ரைட் சைடில் திரும்பிச்சுன்னா லெஃப்ட் சைடில் உங்கள் பாடி போகும். அதான் அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது அந்த மோஷனும் சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போது ஒலிம்பிக்ஸோ ஏதோ பார்க்குறீங்கன்னா அதில் அத்லெட் ரன்னிங் வருவாங்க, அதை லாங் ஜம்பிங் பண்ணுவாங்க. அப்போ வந்து ரொம்ப தூரமாக ஜம்பிங்க்கு ஓடி வருவாங்க. அந்த ஓடி வர்றது தான் அவங்கள அந்த லாங் ஜம்ப் தாண்ட வைக்குது. அந்த ஃபோர்ஸு தான் அவங்கள தாண்ட வைக்குது. அதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். அப்போது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கு நான் சொன்ன மாதிரி கார் வந்து ஒரு ஷார்ப் எட்ஜில் டேர்ன் ஆகுதும் போது இப்போ ரைட் சைடு டேர்ன் ஆச்சுன்னா பாடி உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸோட பாடி வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். அது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அதேமாதிரி இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா, இப்போது ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தில் உள்ள பிரான்ச்சஸை ஃபுல்லாக நம்ம பிடிச்சி ஆட்டிகிட்டே இருந்தோம்னா அந்த மரத்தில் உள்ள பிரான்ச்சஸில் உள்ள லீஃபோ இல்லை ஃப்ரூட்ஸோ டவுன் ஆகும். அதெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குது, பொசிஷனில் இருக்குது. லீவ்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், மரத்தில் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அதெல்லாம் டவுன் ஆகும், ஃபால் டவுன் ஆகும். அது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா, எவ்ரிபடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிள் ரெஸ்ட் கண்டிஷனில் தான் இருக்கும். நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் ரெஸ்ட் கண்டிஷனில் தான் இருக்கும். அப்படி நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காம இருந்தோன்னா அந்த டேபிள் ரெஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னும் அதே சேம் பால் நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க. அந்த த்ரோ பண்ணுற பால் ஒரு லைனில் தான் போகும். நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அதை டிஃப்ளெக்ட் பண்ணால் மட்டும் தான் டிஃப்ளெக்ட் ஆகும், இல்லைனா ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டுருக்கும். அதாவது ஸ்ட்ரைட் லைனில் மட்டும் தான் போகும், அது மூவ் ஆனால், இல்லைனா ரெஸ்ட்டில் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஃபோர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் எஃபோர்ட் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறோம் இல்லை புல் பண்ணுறோம். அந்த புஷ் ஆர் புல்லுக்கு தான் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுறோம்னா இல்லை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறது ஒரு மூவிங் பாடியை, அதுவும் ஃபோர்ஸு தான். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு, அதோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற எஃபர்ட்டும் ஃபோர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் வந்து வெக்டார் குவாலிட்டி, ஸ்கேலர் கிடையாது, வெக்டார் குவாலிட்டி. இதுக்கு வந்து மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கிறனால வெக்டார் குவாலிட்டி. மேக்னிடியூட் மட்டும் இருந்தால் ஸ்கேலர் குவான்டிட்டி, மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருந்தால் வெக்டார் குவாலிட்டி. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இதில் வந்து 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு. லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால், இப்போது நீங்களே உங்கள் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் ஒரே இடத்துல நின்றுட்டு சேம் டைரக்ஷனில் ஒரு பாலை த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குவல் ஃபோர்ஸில் ஒரு பாலை த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா அது பேரலாக போகும். நீங்கள் எந்த 2 பேர் ஒரே டைரக்ஷனில் நிற்கிறீங்க, ஒரே சைடில் பால் த்ரோ பண்ணுறீங்க. அது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னால், நீங்கள் ஒரு டைரக்ஷனில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஆப்போசிட்டில் இருந்துட்டு அவங்க உங்களை பார்க்க பாலை த்ரோ பண்ணுறது, நீங்கள் அவங்கள பார்க்க பாலை த்ரோ பண்ணுறது. இது வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அது பேரலாக தான் இருக்குது, ஆனால் ஆப்போசிட் பேரலல் ஃபோர்ஸஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா, இப்போது ஒரு டேபிள் இருக்குது, அது டேபிளில் வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து தள்ளுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கொடுக்குற ஃபோர்ஸை ஆட் பண்ணுறது தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு கிளியராக புரியுதுக்கு சொல்கிறேன். இந்த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் டயக்ராம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கா. இப்போ பேரலல் ஃபோர்ஸ்னால், இப்போ ஒரு டேபிள் இருக்குது, இந்த டேபிளில் வந்து 2 பேர் தள்ளுறாங்க, 2 பேர் வந்து ஒரே டைரக்ஷன் தள்ளுறாங்க. அப்போது 2 பேரும் இது ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து F1 + F2.
இவங்க F1 கொடுக்குற ஃபோர்ஸும் F2 கொடுக்குற ஃபோர்ஸும் சேர்ந்ததுனால தான் இந்த டேபிள் மூவ் ஆகுது. அதனால் நெட் ஃபோர்ஸ் வந்து F1 + F2. இப்போது பேரலல் அன்ஈக்குவல் ஃபோர்ஸ் அப்படின்னா இப்போ நடுவில் ஒரு டேபிள் இருக்குது. F1ங்கிற ஒருத்தர் இங்கிட்டு இங்கிட்டு தள்ளுறாரு, F2ங்கிறவர் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு தள்ளுறாரு. அப்போ வந்து ஆப்போசிட் ஃபோர்ஸ். அப்போ ஆப்போசிட் ஃபோர்ஸ்னால் நெகட்டிவ். அப்போது F1 + F2னா பேரலல் ஃபோர்ஸ்க்கு மட்டும் தான் வரும். அப்போது F1 - F2னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அதாவது அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ். ஓகேவா? இப்போ பேரலல் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன். இப்போ வந்து F1 கொடுக்குறவோட வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம F1 - F2 போடணும். இப்போ F2 கொடுக்குற ஒரு ஃபோர்ஸோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ F2 - F1 போடணும். எது கிரேட்டராக இருக்கோ அவங்களோட ஃபோர்ஸை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃபோர்ஸை மைனஸில் பின்னாடி போட்டுடணும். அவ்வளோதான். ஸோ இப்போது F1 கொடுக்குற ஒரு ஃபோர்ஸும் F2 கொடுக்குற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ நெட் ஈக்குவலண்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும். ஏன்னா 1 - 1 0 அந்த மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரொட்டேஷனல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். நம்ம வீட்டில் ஹேண்டில், டோரில் உள்ள ஹேண்டில் வந்து ஏன் ஒரு கார்னரில் இருக்குது, ஏன் அது அந்த ஹேண்டில் வந்து சென்டர்லேயோ இல்லை கீழேயோ இல்லாமல் ஏன் ஒரு கார்னரில் வச்சுருக்காங்க? அதாவது ஹேண்டில் வந்து கார்னரில் இருக்கும்போது அந்த ஆக்சிஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அதாவது டோரோட ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள அந்த கார்னரில் தான் ஹேண்டில் இருக்கும். அப்போ தான் அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறனால தான் அங்கே ஃபோர்ஸ் கொடுத்து நம்மளால் டோரை ஓப்பன் பண்ண முடியுது. அது கரெக்டான அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில். அப்போது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பாயிண்டில் உள்ள அந்த ஆக்சிஸும் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஹேண்டிலில் எடுக்கும்போது அந்த டிகிரியில் கதை ஓப்பன் ஆகுது தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்கிறோம். ஸோ லீனியர் மொமெண்டம்னா என்ன? இந்த வேர்டில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். லீனியராக ஸ்ட்ரைட் லைனில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. அப்போது என்ன இருந்தால் அங்கே மூவ் ஆகும். இப்போது லீனியர் மொமெண்டம் அதாவது ஒரு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் எ மூவிங் பாடி கிவ்ஸ் த மேக்னிட்யூட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட மாஸும் அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியும் தான் லீனியர் மொமெண்டம். அப்போது அதோட ப்ராடக்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போது லீனியர் மொமெண்டம் வந்து P டினோட் பண்ணுறோம். மாஸ் ஆல்ரெடி நம்ம 3m. மாஸ்னால் அதோட யூனிட் கிலோகிராம். வெலாசிட்டி V. வெலாசிட்டினா மீட்டர்/செகண்ட். அப்போது மாஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் வெலாசிட்டி தான் நமக்கு லீனியர் மொமெண்டம். ஸோ நியூட்டன்ஸ் செகண்ட் லா என்ன சொல்கிறாங்கன்னா, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum and the body change in momentum takes place in direction of the force. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பஸ் வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பஸ்ஸை வந்து லீனியராக மூவ்மெண்ட் பண்ணுறோம். அப்போது நம்ம லீனியராக மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த பாடிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதே மாதிரி அந்த சேஞ்ச் இன் மூவ்மெண்டம் வந்து ஒரு டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸில் தான் இருக்கும். அதுதான் நியூட்டன் செகண்டில் சொல்கிறாரு. இது எல்லாமே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். பஸ்ஸு மூவ் ஆகுது, ஆக்ஸலரேஷன் பண்ணுறாங்க, ஒரு லீனியர் மூவ்மெண்டமில் மூவ் ஆகுது, ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸில் தான் அது மூவ் ஆகுது. அதுதான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இப்போது இது வந்து நம்ம ஆல்ரெடி லீனியர் மூவ்மெண்டம்னா மாஸ் அண்ட் வெலாசிட்டி. அப்போ ஃபஸ்ட்டு யூனா இனிஷியல் வெலாசிட்டி, வினா ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ நமக்கு சேஞ்ச் இன் மூவ்மெண்டம் தெரியும்னா, சேஞ்ச் இன் மூவ்மெண்டம்னா என்ன அர்த்தம்? சேஞ்ச் அப்படின்னாலே ஏதோ ஒன்று நம்ம டிஃபர் பண்ண போகிறோம், அப்போ மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே சேஞ்ச் இன் மூவ்மெண்டம்னா இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி. அப்போது அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ நம்ம இங்கே மூமெண்டம் பற்றி படிக்கிறோம், இந்த யூனிட் ஃபுல்லாகவே மோஷன் பற்றி. அப்போது மூமெண்டம் சேஞ்ச் இன் மூமெண்டம்னா அப்போது இனிஷியல் மூமெண்டம் மைனஸ் ஃபைனல் மூமெண்டம். அண்ட் இந்த சென்ஸ் மாற்றி சொல்லிட்டேன், ஃபைனல் மூமெண்டம் மைனஸ் இனிஷியல் மூமெண்டம். அப்போது mv மைனஸ் mயூன்னு வரும். மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ வந்து எம்மை நம்ம தனியாக எடுத்துட்டோம்னா mv மைனஸ் u அப்படின்னு இருக்கும். அதான் ஃபார்முலா. டெல்டான்னு இருக்கா, டெல்டா அப்படின்னா டெல்டா இந்த சென்ஸ் வந்து சேஞ்ச் இன் மூமெண்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு நியூட்டன் செகண்ட் லால சொல்லிட்டாங்க, ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சேஞ்ச் இன் மூமெண்டம் பெர் டைம். அப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சேஞ்ச் இன் மூமெண்டம் வந்து mv மைனஸ் mu. இப்போ நம்ம டெரைவ் பண்ணோம், mv மைனஸ் mu டிவைடட் பை டைம். அப்போது நம்ம டைரக்ட் ப்ரொபோஷனலில் வந்து ஈக்குவல் பண்ணணுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். அப்போ ப்ரொபோஷனாலிட்டி ஈக்குவல் மாற்றிட்டு கேன்ற ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம். அப்போ கே மாஸை தனியாக செப்பரேட் பண்ணுறோன்னா v மைனஸ் u. அப்போ f இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு v மைனஸ் u பை டீன்னு வந்துடும். அண்டு கேங்கிற கான்ஸ்டன்ட் வந்து நம்ம 1 அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அந்த கான்ஸ்டன்ட்டை. அப்போ f இஸ் ஈக்குவல் டு m v மைனஸ் u பை டீன்னு வந்துடும். அண்ட் இப்போ வந்து ஃபோர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா உண்டு, மாஸ் அண்ட் ஆக்ஸலரேஷன். ஃபோர்ஸ்னால் என்ன? இப்போ ஒரு வண்டி இருக்குது, ஒரு வண்டி மூவ் ஆகுது அப்படின்னா அது எவ்வளோ மாஸ் இருக்குது, எவ்வளோ ஆக்ஸலரேஷனில் மூவ் ஆகுது, இது ரெண்டும் சேர்ந்து தான் ஃபோர்ஸ். ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ் மூவ் ஆகுதுன்னா அந்த பஸ்ஸோட டோட்டல் வெயிட்டு அது எவ்வளோ ஆக்ஸலரேஷன் மூவ் ஆகுது அப்படின்னு ரெண்டுமே ப்ராடக்ட் பண்ணால் தான் அது வந்து ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் அண்ட் ஆக்ஸலரேஷன்.
ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் என்ன. ஏன்னா ஃபோர்ஸ் வந்து நியூட்டன் கண்டுபிடிச்சதுனால அவரோட நேமே அதோட யூனிட்டை வச்சுட்டாங்க. ஸோ யூனிட் ஃபோர்ஸ்னு என்னென்னா amount of force required to produce an acceleration of 1 meter second power minus 2 ms power minus 2 அப்படின்னா velocity by time. அப்போ ஆக்சலரேஷனோட யூனிட் வந்து ms power minus 2. அதாவது ஒரு கேஜி மாஸ் உள்ள ஒரு பொருளை 1 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2ல் மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் எடுக்கிறது தான் யூனிட் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் நம்ம. அதேமாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் 1 kgfன்னு சொல்லுவோம். அதோட யூனிட் வந்து 9.8 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. இது 9.8 நியூட்டன் சொல்லுவோம். அதாவது மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 நியூட்டன் சொல்லுவோம். சென்டிமீட்டர் செகண்ட் ஸ்கொயர் அது வந்து செகண்ட் பவர் மைனஸ் 2 வந்து டைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இம்பல்ஸ்னால் லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். அதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் ஆக்ட் ஆகுது, அதான் இம்பல்ஸ்னு சொல்கிறோம். அப்போ ஒரு டைமு ஒரு ஃபோர்ஸ், அப்போ ப்ராடக்ட். அப்போ இம்பல்ஸ் வந்து ஜே நம்ம டினோட் பண்ணுறோம். ஜே ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. எஃப்னா ஃபோர்ஸு, டீனா டைம். அதோட ப்ராடக்ட் தான் இம்பல்ஸ். நமக்கு தெரியும் ஆல்ரெடி எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல் பி பை டி. அப்போது டெல் பினா டி அங்கிட்ட ரெசிப்ரோக்கல் கொண்டு போய்ட்டு எஃப் இன்ட்டு டி. அப்போது ஜே இஸ் ஈக்குவல் டு டெல் பி, ஜேனா நான் எஃப்டி இஸ் ஈக்குவல் டெல் பி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் தேர்டில் தான் நம்ம காமனாக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறோம்ல, எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். எவ்ரி ஃபோர்ஸ் ஹாஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது வீட்டிலோட வாலில் உங்கள் கையில் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது செவத்தை நீங்கள் கையில் குத்துனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸில் குத்துவீங்க. அதே ஃபோர்ஸ் வந்து செவர் உங்களுக்கு ரிட்டன் கொடுக்கும். அதான் என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதே ஃபோர்ஸ் உங்களுக்கு ரிட்டன் வரும். அதான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இஃப் your body A applies a force on a body B, then body B reacts with force FB on the same body on FA. ஸோ என்னென்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து அங்கே இருக்கும். அதனால் எந்த ஃபோர்ஸ் இருக்கோ அதோட ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ FB is equal to minus FA.